முன்னணி நிலவரங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி இந்தியா கூட்டணி 42 இடங்கள் முன்னிலை அப்படிங்கிற விவரம் வந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம். அரங்கத்தில் நிறைவு கருத்தாக ராஜகம்பீரன் அவர்களிடம் அடுத்து இந்த ஜனநாயகம் இதை முன்னிறுத்தி இதை பற்றி பேசி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இவ்வளவு இடங்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் ஆட்சி அமைப்பது யார், இந்தியாவை ஆளப்போவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தான் ஒரு ஆக்கப்பூர்வமான ஜனநாயகம் இருக்கும். எவ்வளவு தூரம் இந்த இந்தியா கூட்டணி ஒரு முரண்பாடுகள்லாம் இருந்தாலும், எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும், இந்த கூட்டணி கடந்து அந்த பாதையை கடந்து இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை இடத்துல வந்து நிற்குது. இது தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது? அது முழுக்க இந்தியா கூட்டணியினுடைய ஒற்றுமை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு முரண்பாடுகளுக்கு மத்தியில் இவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த முரண்பாடுகள் களையப்பட்டால் அவர்கள் வெற்றியாளர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது. அப்போ மாநில கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு, அதுதான் இந்தியா கூட்டணி. அதை காங்கிரஸ் வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கிறது. ராகுல் காந்தி அதனுடைய ஒரு வெற்றி முகமாக, நட்சத்திர முகமாக அவர் இருக்கிறார் என்பதை இந்த கூட்டணி தொடரும் பட்சத்திலே எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவதற்கான சாத்தியங்கள் இப்பொழுதே தெரிகிறது. இன்னும் காலம் இருக்கிறது, அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. அது எப்பொழுது அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை அவர்கள் பேசினார்களோ அது மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதன் விளைவுதான் இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் கூட அவர்களுக்கான அந்த பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பு குறைந்ததற்கு காரணமாக இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா, வெற்றி பெறக்கூடிய கனிமொழியாக இருக்கட்டும், இந்த சிபிஎம் உடைய கூட்டணி வேட்பாளராக இருக்கக்கூடிய சு வெங்கடேசனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு 3.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறாங்க. ஆனால் நம்ம நண்பர் ஸ்ரீராம் சொல்றாரு 8% குறைஞ்சிருச்சுங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. 1,76,000 வாக்குகள் வித்தியாசம் தான். இது சில இடங்கள்ல இந்த மாதிரி நட்சத்திர வேட்பாளர்களுக்கு மட்டும். மற்ற இடங்கள்ல பாக்குறோம் அப்படின்னா, அந்த கம்பேர் பண்ணும்போது பாஜகவுக்கும் சரி அதிமுக இவங்க வாங்கக்கூடிய இந்த வாக்குகள் எண்ணிக்கை ஈக்குவல் டு திமுக அப்படிங்கிற ரீதியில தான் இருக்கிறது. அதிமுக 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது என்கிற நிஜத்தை மறைக்க பார்க்கிறார்கள். மறுபடியும் நாங்கள் தான் விட்டோம் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவங்க வர்றாங்க, 2வது இடத்துல வர்றாங்க. தென் சென்னையில வர்றாங்க, கன்னியாகுமரியில வர்றாங்க, மத்திய சென்னையில வர்றாங்க. இப்ப 2வது இடத்துல பாஜக சில இடங்கள்ல வர்றாங்க. அதைத்தான் நீங்க சொல்றீங்க. ஒட்டுமொத்தமாக 2வது இடத்திலே அதிமுக தான் இருக்கிறது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதுக்கு தான் அதிமுக கடந்த காலங்களிலே கூட்டணியிலே இருந்ததனால தான் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் புதிய கூட்டணிகளை அமைத்து எதிர்காலத்திலே பாஜக அல்லாத ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக எதிர்காலத்திலே அதிமுக மாறும். எனவே அதிமுகவிற்கு ஒரு பெரிய எதிர்காலம் உருவாகும். 2வது இடத்திலே அவர்கள் வந்திருப்பது கூட ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அதனால ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஜனநாயகம் என்பது ஒரு ஐசியூ வார்டில் இருந்துச்சு இவ்வளவு காலமா. இப்போ ஜெனரல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது உயிர் பிழைத்துக் கொள்ளும் என்கிற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்தியா கூட்டணியினுடைய தொலைநோக்கு பார்வை மிகப்பெரிய அளவிலே மாற்றங்களை உருவாக்கும். அதற்கான ஒரு தொடக்கம் நிகழ்ந்து விட்டது. அது வெற்றியாக இந்த முறை நிகழாமல் போனாலும் அதற்கான தொடக்கமாக இது மாறும். சரி, நன்றி. உங்களுடைய கருத்துக்கு அரங்கில் பதிவு செய்ததற்கு நன்றி. தொடர்ந்து முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கேரளாவில் கால் பதித்தது பாஜக என்றுதான் கூற வேண்டும். பாஜக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. கேரளாவில் காங்கிரஸ் 19 இடங்களிலும் கம்யூனிஸ்ட் 1 இடங்களிலும் முன்னிலை அப்படிங்கிறது கேரளாவுடைய நிலவரமாக பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் பாஜக 18 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரஜ்வால் ரேவண்ணா ஹசன் தொகுதியில முன்னிலை அப்படிங்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் 10 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மத்திய பிரதேசத்துல 29 தொகுதிகளிலும் பாஜக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரசுக்கு எந்த இடமும் இல்லை. 29 இடங்களில் மத்திய பிரதேசத்தில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ், இதுல காங்கிரஸ் 6 இடங்களில் முன்னிலை, ஆம் ஆத்மி 3 இடங்களில், பாஜக 1 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அடுத்து டெல்லியை பொறுத்தவரைக்கும் பாஜக 6 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் 1 இடத்தில் முன்னிலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி 44, இந்தியா கூட்டணியில் 44 இடங்கள் முன்னிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாஜக 36 இடங்களில் முன்னிலை உத்தரப்பிரதேசத்தில். தெலுங்கானாவில் பார்க்கும்போது
பாஜக 7 இடங்களிலும் காங்கிரஸ் 8 இடங்களிலும் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். தெலுங்கானால ஆட்சி அமைத்திருப்பது காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. ஆனால் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 7 தொகுதிகள், காங்கிரஸ் 8 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் வருகிறது. ராஜஸ்தானில் பாஜக 14 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 11 தொகுதிகளிலும் முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் வந்து கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்டில் பார்த்தோம் அப்படின்னா 9 தொகுதிகளில் பாஜகவும் காங்கிரஸ் 5 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்களே முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். ஒரு சில தொகுதிகளில் அது மத்திய சென்னையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும் 2வது இடத்தில் பாஜக வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். மற்ற பெரும்பாலான 2வது இடத்துக்கு பெரும்பாலான இடங்களில் அதிமுகவும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அரங்கத்திற்கு இந்து மக்கள் கட்சியின் ஓம்கார் பாலாஜி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். இந்த முடிவுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்தியா கூட்டணி, இண்டி கூட்டணி அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது எதிர்த்தரப்பில் இருந்து. இன்று ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாகவோ அல்லது அடுத்தது இவங்க மாறி ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு நெருங்கிய இடைவெளி தான் அப்படிங்கிறது இந்த எண்ணிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ 400 நாங்கள் எடுப்போம் பாஜக தரப்புலேருந்து சொன்னது, அடுத்தது 350வது எடுப்போம், அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களும் இருந்தது. 50 இடங்களில் காங்கிரஸ் சுருண்டுவிடும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை பிரதமர் மோடி அவர்களே முன்னிறுத்தினார். ஆனால் அந்த 2ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு இந்து முஸ்லீம் இந்த பிரிவினைவாத பேச்சுக்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த விஷயம் இவர்களுக்கு சறுக்கலாக அமைந்து விட்டதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு? எங்களுடைய பதில் என்னென்னா, உன்னியும் அதிகமான ஹிந்துத்துவ ரீதியில் அவர் இறங்கலைங்கிறது தான் இது ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிஜேபி கொஞ்சம் அந்த ஹிந்துத்துவ ஸ்டாண்டுங்கிறது ரொம்பவுமே ஒரு சென்ட்ரலைஸ்டாக போயிடுறாங்க. அதுதான் இந்த ஒரு பின்னடைவுக்கு காரணமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா காங்கிரஸ் ஆஸ் ஒரு சென்ட்ரிஸ்டாக அந்த பார்ட்டி இந்தியாவுக்கு தேவை. நீங்கள் ரொம்ப லெஃப்ட்னா அந்த சைடு போயிடும், ரொம்ப ரைட்டுனா இந்த சைடு வந்துடும். அந்த ஒரு சென்ட்ரல் அந்த ஒரு எந்த சைடும் சாயாத ஒரு பார்ட்டியாக காங்கிரஸ் இருந்து வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ பிஜேபி அந்த இடத்த நோக்கி முன்னேறுறாங்க. இந்த சைடு பேச வேண்டிய நிறையா விஷயங்களை பிஜேபி வெளிப்படையாக பேசலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த பின்னடைவுக்கு காரணமாக. இன்னும் என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? இது பேசுனதையே தாங்க முடியலன்னு அவங்க சொல்றாங்க. இன்னும் என்ன பேசணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? தாலி கொடியை பறிச்சு கொடுத்துருவாங்கன்னாரு, இன்னும் உங்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்பட்டு விடும் அப்படின்னாரு. இல்லை, காங்கிரஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுதானே. நீங்கள் இந்த நாட்டில் இவங்க பேசுகிற இந்த சோஷியலிசம் இருந்த அந்த நிலையில் இந்த நாடு எப்படி இருந்ததுங்கிறது நம்ம கண்ணில் பார்த்துருக்குறோம். ஒரு 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 பேக்கெட் ரொட்டி துண்டுக்காக நம்ம லைனில் நின்றுருக்குறோம் இந்த நாட்டில். அதே மாதிரி பால் பவுடருக்காகவும் சத்து பவுடருக்காகவும் நம்ம இந்த நாட்டில் லைனில் நின்றுருக்குறோம். இதெல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்குது. எப்போனா இவங்க பேசுகிற சோசியலிசம் மூலிமா 92, 91 காலகட்டங்களில் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வந்தது இவங்க கொண்டு வரல, மன்மோகன் சிங் கொண்டு வரல. எக்கனாமிக் ஃபோரம் கொடுத்த அட்வைஸை இவங்க ஏற்றுக்கிட்டு அதை கொண்டு வராங்க. சோஷியலிசம் எப்படி வேலை செஞ்சது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கசப்பான ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்குது. அதை தான் மறுபடியும் காங்கிரஸ் கொண்டு வரணும்னு நினச்சிருந்துருக்குறாங்க. அந்த பிரச்சாரம் ஓரளவுக்கு மோடிக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் இருந்திருக்குதுங்கிறத நான் பார்க்குறேன். எப்படின்னா எல்லாத்தையுமே பகிர்ந்து எல்லாத்துக்குமே கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு அச்சுறுத்தலை மோடி வாக்காளர்கள் மத்தியில் அது கொண்டு போயிருக்கிறாரு. அது வெற்றியும் அடைஞ்சிருக்குது. அது அதனால தான் இவ்வளவாவது எண்ணிக்கை வந்திருக்குங்கிறீங்களா? கண்டிப்பாக. உன்னையும் அந்த டோசேஜ் அதிகப்படுத்தி இருக்கணும். ஏன்னா இது பேசக்கூடிய இந்த தரப்பினர் இவங்க ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க இந்த தேசத்தில். நீங்கள் அதை எவ்வளவு பூசி மெழுக பார்த்தாலும் உண்மைங்கிறது வெளியில் வந்து தான் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் உன்னையும் வெளிப்படையாக எதெல்லாம் சொல்ல, வெளிப்படையானா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகணும்னு நான் சொல்ல வரல. பேச வேண்டிய விஷயத்த பேசியிருக்கணும். இது ஒரு விமர்சனமாக வைக்கல, ஆஸ் அ சஜஷன், ஆஸ் அ ஜென்டில் சஜஷன். அவங்க மேலே ஒரு எதிர்ப்பாவோ இல்லை ஒரு குறையாவோ நான் சொல்லலை. இது ஒரு சஜஷனாக நாங்கள் சொல்கிறோம். சரி, உத்தரப்பிரதேசத்தில் கூட இந்தியா கூட்டணிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இதில் 37ங்கிற அளவில் கிடைக்குது. அப்போது ராமர் கோவில் நாங்கள் திறக்கப்படும் அப்படின்னு அவங்க சொன்னது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ராமர் கோயிலை பூட்டு போட்டுடுவாங்கன்னு பேசினது. இந்த விஷயங்கள் எல்லாம்
இதெல்லாம் எடுபட்டிருக்கா இல்லையா இப்போ உத்தரப்பிரதேசத்துல? நீங்க கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு 5-6 சீட்டு அந்த ஒரு கேப் தான் இருக்குது. நீங்க உத்தரப்பிரதேசத்துல ஏற்பட்ட அந்த பின்னடைவுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல, அது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி மாநிலங்கள்ல அதிகமா கவனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து யாருமே பூகாத மாநிலங்களான லக்ஷ்வதீபா இருக்கலாம், இல்லை அந்தமான் நிக்கோபாரா இருக்கலாம், இல்லை காஷ்மீரா இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா, இல்லை வந்து பாஜகவிற்கு எங்கே வந்து வலு கொஞ்சம் கம்மியாக இருக்குதோ அந்த மாதிரி மாநிலங்களில் அதிகமாக கவனம் செலுத்தினது வந்து நம்ம இந்த தேர்தலில் பார்க்குறோம். முக்கியமான நட்சத்திர பிரச்சாரகர்கள் எல்லாருமே வந்து எங்கெல்லாம் நம்ம வலு குறைந்து இருக்கிறோமோ அந்த மாதிரி இடங்களை நோக்கி மட்டுமே வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த பிரச்சாரத்தில் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பிரச்சார குறைபாடு கூட ஊபியில் ஏற்பட்ட அந்த ஒரு பின்னடைவுக்கு காரணமாக இருக்கலாம். மித்தபடி அந்த யூஸ் பண்ண அந்த ஹிந்துத்துவா ஃபார்முலாங்கிறது யூபியில் வேலை செஞ்சுருக்குது. அதனால தான் வந்து நம்ம இந்த அளவுக்காவது கிட்டத்தட்ட வந்து நம்ம நெக் டு நெக் தான் இருக்கிறோம் நாங்கள் பிஜேபி. இது அந்த ஹிந்துத்துவா பாலிட்டிக்ஸ் வேலை நீங்கள் யூபினாலே நீங்கள் வெறும் கோவில் ஹிந்துத்துவா பாலிட்டிக்ஸ் அதை மட்டும் பார்க்குறீங்க, அப்படி கிடையாது. இல்ல அவர் பேசுனது யூபியில் அதுதானே. ஓகே, யூபியில் நிறைய அடிப்படை மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது கிராம சாலைகளாக இருக்கலாம், ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருக்கலாம். நீங்கள் வந்து எல்லா விஷயங்கள்லையும் அந்த பள்ளிக்கூடங்களுடைய அந்த குவாலிட்டியாக இருக்கலாம், அங்கன்வாடி மையங்களாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரையுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடன் வெங்கடேசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சியை பார்க்கலாம். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் அனைவரும் எதிர்பார்த்ததை போல 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரான சு வெங்கடேசன் ஆகிய எனக்கு அறிவாள் சுத்திய நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றி பெற வைத்த மதுரையினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு என் அன்பான நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றிக்கு பாடுபட்ட தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றி மதுரை மக்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற உறுதியான அரசியல் வெளிப்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி, கடந்த 5 ஆண்டு காலம் நாங்கள் செய்த சேவைக்கு கிடைத்த வெற்றி. மதுரையின் குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும், ஒரு புதிய இந்தியா ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்து அமைகின்றேன். தொடர்ச்சியாக மதுரை என்பது ஒரு வலிமையான இடதுசாரி அரசியலினுடைய தளம் என்பதை ஒவ்வொரு தேர்தலிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற மதுரையினுடைய வாக்காளர்களுக்கு அந்த பாரம்பரியத்தை மீண்டும் தொடர்ந்திருக்கிறார்கள். கடந்த முறை வென்றதை விட அதிக வாக்கு வித்தியாசத்தை இந்த முறை தந்திருக்கிறார். இது உணர்ச்சி பூர்வமான எங்களது மகத்தான தலைவர்கள் தோழர்கள் அனைவருடைய தியாகமும் அவரது அரசியல் சேவைக்கும் மதுரை மக்கள் தருகிற பரிசு. இந்த நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாக்காளர் பெருமக்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னணி நிலவரங்களை பார்த்தோம். இதற்கிடையில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வெங்கடேசன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் 2வது இடத்தில் பாஜகவுடைய வேட்பாளர் ராம சீனிவாசன் இருக்கிறார். ஸ்ரீராம் அவர்களிடம் நம்ம பார்க்கணும்னா, முக்கியமாக இப்போ ஓம்கார் பேசும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் எடுபட்டிருக்கு அப்படிங்கிறார். இவர் பேசின பிரதமர் மோடி அவர்கள் பேசிய இந்து முஸ்லீம் அப்படிங்கிறது, மந்திர் மஸ்ஜித் அப்படிங்கிற இந்த இது வந்து எடுபட்டிருக்கு, அதனால தான் இவ்வளவு எண்ணிக்கை வர முடிந்தது அப்படிங்கிறாங்க. இது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இது அவருக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அமைஞ்சிருச்சா இந்த பிரச்சாரம்? இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து எதையுமே வந்து நெகட்டிவாக ரியாக்ஷனை வந்து நெகட்டிவாக சித்தரிக்க ட்ரை பண்ணுறாங்களே தவிர அவர் எதையுமே நெகட்டிவாக யாரையும் பேசலைங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ சமுதாயத்தையோ அவர் பேசலை. அதை வந்து அதை சேர்த்து பேசுகிறவங்க, அரசியல் செய்பவர்கள் அதை செய்வாங்க, அது அவங்களுடைய உரிமையும் கூட. ஸோ நிச்சயமாக இன்றைக்கி யூபியில் நடந்த பெரிய, நீங்கள் அதுவும் இப்போவும் சொல்கிறேன், நம்பர்ஸ் ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த டஸ்ட்டு செட்டில் ஆகட்டும். ஓட் பர்சன்டேஜ் பிஎஸ்பியோட வாக்கு, அதாவது குறிப்பாக அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு, அங்கே வந்து இந்த ஒரு பொய் பிரச்சாரம் செய்தார்கள் இல்லையா, இந்த ரிசர்வேஷன்ஸ் இடஒதுக்கீடை பாஜக வந்தால் எடுத்துரும்னு அந்த சொன்ன மேபி அந்த பிஎஸ்பிக்கு அந்த வாக்காளர்களுக்கு அந்த ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்திருக்கலாம். அவங்க சமாஜ்வாதி பக்கம் போயிருக்கலாம். இப்போ முடிஞ்ச ஒன்று தான் தெரியும். கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷனில் கூட காங்கிரஸ் வின் பண்ணினாலும் அதே 38% வாக்கை பாஜக அப்பவும் பெற்றது. அந்த கர்நாடகா அரசாங்கம் நீங்கள் வாக்கு வங்கி சறுக்கினால்தான்
உங்களுக்கு வந்து அங்கே வந்து மக்கள் ஆதரவு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும். அங்கே ஒரு கூட்டணி அரித்மெட்டிக்கில் வராது ஒரு போய் மேலேயும் வரும் கீழேயும் வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த யூபியில் இப்போ ஃபைனலாக நமக்கு ஓட் பர்சன்டேஜ் கடந்த 52% திருப்பி அந்த 52% திருப்பி இங்கே வாங்கியிருக்காங்களா, ஓட்டு சதவீதம் நிஜமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை இந்த ஓட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை அந்த இந்தி கூட்டணி எஸ்பியோட வாக்கு வங்கி பிஎஸ்பியோட வாக்கு வங்கி எவ்வளோ அங்கே போயிருக்கு, இதெல்லாம் தான் பார்க்கணுமே தவிர உடனே வந்து பிரச்சாரத்தான அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எஃபெக்டாக நான் பார்க்கலைங்க. ஸோ அது வந்து முடியட்டும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பிரதமருடைய எல்லா பிரச்சாரத்திலையும் அவர் நாட்டு மக்களுக்கு எதை பேச வேண்டுமோ அதை தாங்க பேசியிருக்காங்க. இன்றைக்கி அவ்வளோ இவ்வளோ ஜம்மு காஷ்மீரே நாங்கள் தான் சொல்லக்கூடிய உமர் அப்துல்லாவும் மெஹபூபா முஃப்தி இன்றைக்கி காணாமல் போயிருக்காங்க. ஸோ அப்போ இவர்கள் இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் பொய்யான்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்க முடியும். அதில் இது ஜனநாயகத்தில் மேலே போவதும் கீழே வருவதும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த முடியட்டும், அப்புறம் தான் நமக்கு வந்து இதை கரெக்டாக நம்ம சொல்ல முடியும். நம்பருக்கு பின்னாடி இருப்பதை பொறுத்திருந்து தான் நாம் அனலைஸ் பண்ண வேண்டும். அதே மாதிரி உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லா இடத்துலையும் பாஜக அப்படிங்க முன்னிலை. உத்தரகாண்ட்ல 5 இடங்கள், ஹிமாச்சல் பிரதேசத்துல 4 இடங்கள் அப்படின்னு வந்திருக்கு. சண்டிகர்ல ஒரு இடம் வந்து காங்கிரஸ் வந்து முன்னிலை பெற்றிருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு சாதகமா அமைஞ்சிருக்கா பாஜக? நீங்க அதுக்கும் பாருங்க, ஜார்க்கண்ட்ல வந்து சுபு சுரேன் சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணியும் கூட அங்கே 10 இடத்த பாஜக முன்னிலையில் வருது. ஹேமந்த் சோரன் அவர் அரெஸ்ட் பண்ணியும் கூட அங்கே 10 இடத்துல பாஜக முன்னிலையில் இருக்குது. நீங்கள் ஹிமாச்சல் பிரதேஷில் 4க்கு 4, டெல்லியில் 7க்கு 7. இப்போ நீங்கள் ஒரு நிச்சயமாக 7ம் நிச்சயமாக. ஹரியானாவில் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் பின்னடைவாக பார்க்கல. ஏன்னா அந்த எல்ஜேபின்ற இந்த தேவிலாலோட கிராண்ட்சனுடைய பார்ட்டி அலையன்ஸில் விட்டு இப்போ அவங்க இல்லை. அவங்க வெளியில் போய் கூட இந்த ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் பிஜேபி ஹரியானாவில் பண்ணியிருக்கின்றதை பார்க்குறேன். ஸோ குறிப்பாக தென்னிந்தியாவில் வட இந்திய கட்சி தென்னிந்தியாவில் எங்கே என்று கேட்டவர்களுக்கு மிகப்பெரிய லெசன் இங்கே இருக்குங்க. ஒரு மாநிலத்திலையும் இன்றைக்கு கால் பதித்து விட்டது பாஜக. இன்னைக்கு கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா எல்லாத்துலேயும் இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய நான் அட்வான்டேஜாக பார்க்குறேன், ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். இங்கே நீங்கள் டீலிமிட்டேஷன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, தென்னிந்தியாவை ஒழிச்சிருவாங்க, என்னெல்லாம் மாதிரியான பொய் பிரச்சாரங்களை செய்தார்கள். அப்போது இருந்தும் இன்றைக்கி தென்னிந்தியாவில் வந்து கால் பதிச்சிருக்காங்க. நிறைய சில்வர் லைனிங் இருக்கு. ஆனா ராஜஸ்தான்ல பாஜக 14, காங்கிரஸ் 11 க்ளோஸா தான் வந்துகிட்டு இருக்கு. க்ளோஸா தான் வந்திருக்கு. நிச்சயமாக அங்க ராஜஸ்தான் மக்கள் வேறு ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள். நம்ம மறுக்கல. அவர்கள் தான் மாநிலத்தை பாஜகவுக்கு கொடுத்தாங்க, காங்கிரஸ்ல இருந்து பாஜக கொடுத்தாங்க. ஸோ மத்தியத்தில் ஒரு மாற்றுதலாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு எண்ணத்தை எடுத்துட்டு வந்திருக்கலாம். அதையும் நம்ம மதிப்போம். எங்கெல்லாம் ஆதரவு இருக்கிறதோ ஒரு ஓட்டு பாஜகவுக்கு போட்ட அனைத்து இந்திய மக்களுக்கும் நான் இன்னைக்கு நன்றி தான் சொல்லணும். நம்ம அதை வரவேற்கணும். சரி, சந்திரசேகரன் அவர்கள்ட்ட ஜார்க்கண்ட்ல பார்த்தா 9 இடங்கள்ல வந்து பாஜக முன்னிலை, காங்கிரஸ் 5 இடங்கள்ல முன்னிலை. அப்ப இந்த விஷயங்கள் ஹேமந்த் சோரனுடைய கைது தவறாக பயன்படுத்துகிறது மத்திய அமைப்புகளை, மத்திய அரசு அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் எடுபட்டிருக்கு? இதே தான் டெல்லிக்கும் இதே தான். ஆம் ஆத்மி வந்து பின்தள்ளப்பட்டிருக்கிறது, பாஜக 6, காங்கிரஸ் 1. அங்க அவங்க அப்படின்னா சரியாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் தவறான்னு சொன்னீங்கல்ல, சரியான கைதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ மக்கள் நம்ப வச்சிருக்காங்க அவங்க அப்படின்னா, அது கூட நம்ப வச்சிருக்காங்க. அதுல உண்மை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. உண்மைன்றது நீங்கள் அக்யூட்டல் நீங்கள் இது பண்ண பிறகு தானே கொடுக்க முடியும். நீங்கள் அக்யூஸ்டு தான். இப்போ அவங்க ஒன்றும் அவங்க மேலே கிரிமினல் குற்றச்சாட்டோ இது வைத்து உள்ளத்தலையே நீங்கள் ஒன்றும் எந்த தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? காழ்ப்புணர்ச்சி இல்லைன்றது. காழ்ப்புணர்ச்சியாக இருந்தால் மக்கள் இன்னைக்கு பாஜக என்னோட பாயிண்ட். காழ்ப்புணர்ச்சி நானும் அதே பாயிண்ட் தான் சொல்றேன். அதற்கான நானும் அதே பாயிண்ட் தான் மக்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதுதான் நானும் அதே தான் சொல்றேன். மக்களை நம்ப வைத்திருக்கிறீர்கள், அதுல வெற்றி பெற்றிருக்கீங்கன்றத சொல்றேன். பாத்தீங்களா 233 ஓட்டு மிஷின் நல்லா வேலை செய்யுது. இன்னொன்று 223ல மட்டும் தான் ஓட்டு மிஷின்ல யாரையும் இந்தி கூட்டணி யாரையும் வெறுக்கவில்லை, யாரையும் இது பண்ணலான்னு சொல்றாரு. நம்ம இந்திய சுதந்திர வரலாற்றில் எடுத்து பாருங்க. இப்போ பண்டித ஜவஹர்லால் நேருலேருந்து மன்மோகன் சிங் அவர்கள் வரை எவ்வளவோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில்
தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே பிரிவினை ஏற்படுத்தி பேசிய பிரதமரை தேர்தல் வாக்குக்காக பேசிய பிரதமரை இந்திய நாடு கண்டதில்லை. அதை நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் இன்றைக்கு நம்ம எவ்வளோ விவாதம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நான் ஒன்றும் பொய்யா சொல்லலை. எவ்வளோ என்னென்ன பேச்சு பேசினார்ன்றதுக்கு ஆனா வரக்கூடிய எண்ணிக்கையை நீங்க பாருங்களேன், வரக்கூடிய எண்ணிக்கையை பாருங்க. மத்திய பிரதேசத்துல 29லயும் வந்து பாஜக இருக்கு. அப்ப எந்த இடத்துலயும் வந்து பின்னடைவு ரொம்பன்னு நம்ம சொல்ல முடியும். உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணி வந்து அந்த 40 இடங்கள். நேற்றைக்கு முன்தினம்லாம் இதை பேசலையே நீங்க. 400 விட்டு இறங்கலையே யாரும் நீங்க. அப்புறம் இன்றைக்கு வந்து இது பின்னடைவு இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொன்னீங்க? பாஜக இண்டிபெண்டாக 400 இடங்களை டச் பண்ணோம். நான் எப்பொழுதுமே வலியுறுத்தி வந்தது என்னுடைய விவாதங்கள்ல 300 என்பதுதான் ஹையஸ்ட் பாஜகவுக்கு இந்திய சுதந்திர வரலாற்றில். இதற்கு மேல் என்றைக்கும் செல்ல முடியாது, இனிமேலும் செல்ல முடியாது. அதுதான் நான் சொன்னது. அதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. தனிப்பட்ட முறையில் கூட பாஜக இதில் 272 மார்க்கை டச் பண்ண முடியல. இன்னொரு கட்சியின் தயவோடு தான் இருக்க முடியுது. அந்த கட்டத்துக்கு வந்ததே ஒரு ஜனநாயகத்தின் வெற்றின்னு நான் கருதுகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு சொந்த நாட்டு மக்களுங்க, அவங்க மேலேயே நீங்கள் வந்து அவர்கள் பிடிங்கி இவர்கிட்ட கொடுத்துருவாரு, இவர்கிட்ட பிடிங்கி அவர்கிட்ட கொடுத்துருவாரெல்லாம் பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்? இங்கே தமிழ்நாடு எலெக்ஷன் வரைக்கும் வேறு விதமாக பேசிட்டு ஒரிசாவில் போய் பூரி ஜெகநாதர் பொக்கிஷ சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு திருட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அது? ஆக நீங்கள் தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டுக்கு திருட்டு போயிருச்சுன்னு சொல்லல. பார்த்தீங்களா, எடுத்துட்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றது, தமிழ்நாட்டுல திருடு போச்சுன்னு சொல்லல. தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பல பொய் பிரச்சாரத்துல இது ஒரு பிரச்சாரம். ஆனா அங்க மக்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்க. மக்கள் ஆமா தமிழ்நாட்டுல இருக்கலாமோன்னு. ஏன்னா அன்னைக்கு அந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு இருக்கலாமோன்னு ஏத்துக்கிட்டாங்க சொல்லாதீங்க. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? கம்ப்ளீட் பண்ணிடலாம் மேடம். அந்த தமிழ்நாடு இருங்க சந்திரசேகர் சார் இருங்க. அந்த மாநிலத்துல வரேன் இருங்க. நீங்க அந்த மாநிலத்துல அந்த மாநிலத்துல வேறொரு மாநிலமாக தான் நான் பார்க்கணும். அது நம்ம நீங்க இமோஷனலா தமிழ்நாடோட நீங்க கனெக்ட் பண்ணாதீங்க. வேறொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர் ஆதிக்கம் செலுத்துவதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு வாதத்தை இன்னைக்கு அங்க அன்னைக்கு அந்த ஒடிசா மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், எங்கள் மாநிலத்தை எங்கள் ஆட்கள் தான் ஆள வேண்டும் என்பதை இன்னைக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதுதான் திரும்ப கேக்குறாங்க. அங்கே உத்தரப்பிரதேசத்துல போய் வாரணாசில நிக்கிறாருன்னு கேக்குறாங்களே. என்னங்க உத்தரப்பிரதேசத்துல வாரணாசில போய் எதுக்கு நிக்கிறாரு? குஜராத்ல இருந்து அங்க போய் எதுக்கு நிக்கிறாரு? வாரணாசில போய் சிஎம் ஆனுன்னு போய் நிக்கலையே. வாரணாசி எம்பி ஆகிறதுக்கு என்ன? இல்ல, நீங்க வந்து எலெக்ஷன்ல நில்லுங்க. இப்ப சிஎம் இல்ல, அவர் வேற போஸ்டுக்கு நின்னா கூட நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்க. அவர் டிஃபேக்டோ ரூலரா இருக்க கூடாதுன்னு தான் சொல்றோம். மாநிலத்துல எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, யாரும் ஒரு தனி நபராக நாங்க பேசல. ஒரு மாநிலத்துல நீங்க அதிகாரத்தில் இல்லாமல் அந்த அதிகாரத்தை செலுத்துவது, யூபி அரசாங்கத்தில் நம்ம பார்த்தா மாதிரி அந்த எல்லா அதிகாரத்தையும் உங்களிடம் வைத்துக்கொண்டு, ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் உட்காராமல் நீங்கள் அரசியல் உங்களுடைய பதவிக்கு நான் ஆசைப்படவில்லை என்று ஒன்று சொல்லிக்கொண்டு நீங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பதுதான் என்னோட பாயிண்ட். அதை தான் அங்கே பண்ணக்கூடாதுன்னு இங்கே சொல்லியிருக்கு. அரசியலை நில்லுங்க, போட்டியிடுங்க, மக்கள் ஏற்றுக்கொண்டால் வரவேற்கும், நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அது இல்லாமல் ஒரு செயலை செய்யக்கூடாது என்பதுதான் ஒடிசால சொல்லப்பட்டது. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒடிசால அப்படி சொல்லப்பட்டதா? அப்ப நீங்க சொன்ன இதே விளக்கத்தை இதே பேச்ச பிரதமர் மோடி அவர்கள் பேசினாரா? நீங்க பிரதமர் பேசுவதை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டீகோட் பண்ணீங்கன்னா என்னுடைய புரிதல் பிரதமருடைய பேச்சுக்கு புரிதல் கிடையாது. நீங்க பீகார்ல போய் பீகாரிகளை தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா எல்லாம் அவமதிக்கிறதுன்னு பேசுறது. ஆமா, பானிபூரி விற்க வந்தா யார் உத்தரப்பிரதேசத்துல போய் பானிபூரி விற்க வந்தா நம்ம யார் சொன்னோம்? சொல்றது கக்கூஸ் கழுவு வந்தோன்னு சொன்னது யாரு? சொல்வது வட இந்தியர்கள் வந்து கக்கூஸ் கழுவு வந்தாங்கன்னு சொன்னது யாரு? நீங்க பிரதமர் பேசுறது கோமூத்ரா குடிப்பவர்கள் யாருன்னு சொன்னது யாரு? இதெல்லாம் சொன்னவங்க தானங்க சொன்னோம். சொல்லாததை சொல்லவில்லையே. பிரதமர் சொல்லாதது சொல்லலையே. சரி, இப்ப விவேகானந்தர் பாறைக்கு வந்தாரு, கீயை எடுத்துட்டு போயிட்டாரான்ற கேள்வியை அவர்கிட்ட கேட்கணும். வந்து தியானம் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரான்னு தெரியல. 33 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, இன்னைக்கும் வந்திருக்காரு. அதான் வந்து எடுத்துட்டு சும்மா வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வரல. அந்த பொக்கிஷ ஸ்டிக்கர் ஓட்டுறதுலாம் உங்களுடைய பழக்கம். அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற பழக்கம் உங்களுது. எடுத்துட்டு போனாரா இல்லையா சொல்லுங்க. விவேகானந்தர் ராக்கு வந்துட்டு எடுத்துட்டு போனாரா இல்லையா அதை சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கானே எங்களுக்கு தெரியாது. நீங்க இந்தியா 60 வருஷமா ஆண்டீங்க. எந்த கீழ உங்ககிட்ட இருக்கோ அது எங்களுக்கு தெரியாது. அதாவது தமிழ்நாட்டுல இருந்து காங்கிரஸ் கிட்ட போயிருச்சு. நீங்க இந்தியால 140 கோடி மக்களுக்குமான பிரதமருங்க. ஒரு பிரதமர்ன்றது உங்களுக்கும் பிரதமர் தான், எனக்கும் பிரதமர், யாராக இருந்தாலும். ஆனால் 3வது முறையாக ஆட்சிக்கு வரணும், நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற பிரதமர் ஒருத்தரை மட்டும் பிரிச்சுட்டு ஒதுக்கிட்டு எப்படிங்க பிரதமரா இருக்க முடியும்? ஒரு 19 கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. அவங்கள ஒதுக்கிட்டு நீங்க பிரதமர் ஆயிடுவீங்களா?
பீகாரி, தமிழாளு, அசாமின்னு சொல்லிட்டு நீங்க இல்ல அதே சமயம் காங்கிரஸ் மட்டும் அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் எங்க பண்ணலாமா பண்ணுச்சீங்க? என்ன பண்ணுச்சீங்க? எங்களோட சிறுபான்மைக்கு மட்டும் எங்க தேர்தல் அறிக்கை எடுங்க. 48 பக்கம் தேர்தல் அறிக்கைங்க. முஸ்லீம் என்ற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறேங்க. இல்லைங்க, எப்படி நீங்க சொல்லுவீங்க? நீங்க அதாவது ஒரு எப்பவுமே ஒரு வீட்டுல 4 குழந்தைங்க இருக்குன்னா ஒரு சவள குழந்தைக்கு ஏதாவது ஒரு இது கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு சத்துமாவு கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. தப்பா பேசாதீங்க. எல்லாத்தையும் இன்னும் தப்பா பர்టిక్యులர்லி அவர் வந்து மைனாரிட்டிஸ் சொன்னாரு, பர்టిక్యులர்லி முஸ்லிம்ஸ். அதெல்லாம் நம்ம விவாதிச்சிட்டோம், நிறைய விவாதிச்சிட்டோம். மக்கள் அதெல்லாம் கடந்து வந்து நிறைய விவாதிச்சிட்டோங்க. நம்ம திருப்பி விவாதிக்கலையா? பிரதமர் பேசிட்டு ஒரு இடத்துல நீங்க அதே ஒரிசால வெற்றி பெற்றிருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த பிரிவினையை சொல்லி தான் நீங்க வெற்றி பெறணும். ஒருத்தர் ஒரு நாட்டுல உள்ள மக்களையே ஜாதி பிரிவினை வச்சு தான் நீங்க வின் பண்ணிருக்கீங்க. அது தேவையில்லை. அது வந்து ஒரு பிரதமர் ரேஞ்சுக்கு ஒரு 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தவருக்கு இழுக்குன்னு நான் சொல்றேன். சரி, எடுத்துக்கிறேன்.